Hey guys, welcome back to our channel. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலயே ரொம்பவே சூப்பரான ஒரு AI இன்ஸ்பயர்ட் எடிட் நம்ம அலைட் மோஷனில் எப்படி கிரியேட் பண்ணதை இன்றைக்கி வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் தான். இந்த பிரேக் டவுன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது 6th எபிசோட்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 5 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஒரு AI இன்ஸ்பயர்ட் ஸ்டைலில் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா வேணும்னா மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து உங்களோட எடிட்ஸில் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இதை வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம், ஸோ நீங்கள் வந்து எப்படி இதை க்ரியேட்டிவாக இன்னுமே வந்து எஃபெக்டிவாக மேக் பண்ணலாம், அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணது எல்லாமே நான் வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து பேசிக்கான திங்ஸில் இருந்து போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஜராக நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் பிளேயர். அந்த லென்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா யாரோடதுன்னா MM77 ப்ரோவோட தான். ஸோ அவரோட சேனல் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளேயர்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அது இல்லைனா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த லென்ஸ் பிளேயர் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்னோ ஓவர்லே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு ஓவர்லே பேக் போட்டிருந்தோம். ஸோ அதில் உள்ள ஓவர்லே தான் வந்து இதுலேயுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். லென்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஓவர்லே வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சிசி தான். சிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியான சிசிலாம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் காட்டுறேனே. ஓகே, ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சோண்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்பன், அதுக்கப்புறம் டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக வந்து இந்த வீடியோக்கு ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லென்ஸ் பிளேயர்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த கோஸ்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் நியூ அப்டேட், அதாவது 4.0 அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ப்ரீசெட்டாகவே இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட்டை நீங்கள் வந்து ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ 4.0 அப்டேட் பண்ணலை அப்படின்னா நமக்கு அதுக்குமே வீடியோ போட்டிருக்கும். கோஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மேனுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு கோஸ்ட் எஃபெக்ட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரான்சிஷனில் ஒரு சிம்பிளான ஒரு ஷேக் தான். ஸோ அந்த ஷேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல் போட்ட ஷேக் தான். இந்த வீடியோவுக்கு நம்ம ஆல்ரெடி பேடா ஷேக் யூஸ் பண்ணலாம். இந்த ஷேக் வந்து பேடாஸ் எடிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாஃப்ட் எடிட்க்கு யூஸ் பண்ணலாம். எந்த எடிட்ஸ்க்கு பார்த்தீங்கனாலும் இந்த ஷேக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஷேக் வந்து எப்படின்ட்டு டுட்டோரியல் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். சாஃப்ட் ஷேக்னு நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ கைஸ், அடுத்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கிங் ப்ளஸ் நல் ஸ்லைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நல் ஸ்லைட்ஸ் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது தான். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்லைடு பண்ணுறத டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் நல் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைடோட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஓவர்லே மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாஸ்கிங் பண்ணி அதில் வந்து ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி டுட்டோரியல் போட்டிருக்கோம். லைக் கேப்கட்டில் வந்து இந்த மாஸ்கிங் நான் பண்ணேன். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில, பட் இதை நான் வந்து கேப்கட்டில் தான் பண்ணேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு எட்ஜஸ் எதுவுமே வந்து ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக தானே கேப்கட்டில் வந்து பண்ண முடியும். இல்லை எங்களுக்கு ப்ரோ அந்த வீடியோ புரியலை, பழைய வீடியோ, நீங்கள் புதுசாக ஒரு மாஸ்கிங்க்கு வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நான் வந்து கேப்கட்டில் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். அதுவுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு பிளைண்ட்ஸ் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ சர்க்கிள் பிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிம்பிள் தான் இது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் போகிறேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? எடிட் குரூப் கொடுத்து காட்டுறேன். ஸோ கொஞ்சம் சிம்பிள் தான், பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் தான். ஆர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். வெயிட். ஓகே, பார்த்தா தெரியும், அந்த கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட் தான், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முடிஞ்சால் டுட்டோரியல் போகிறேன், இல்லைனா வந்து உங்களுக்கு ப்ரீசெட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், பேசிக்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து சிம்பிள் தான், ஒரு ஆர்டினரியான ஒரு ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் க்ரௌன் ஓவர்லே இருக்கும். ஸோ இந்த க்ரௌன் ஓவர்லே வந்து கரெக்டாக அவங்க நகல்றதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். மோஷன் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க கேரக்டர் எங்கே மூவ் ஆகுதோ அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். லைக் நான் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் காட்டுறேன். ஸோ இந்த ஓவரில் இருக்குது. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்றாப்புல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த க்ரீன் கலர் நீங்கள் வந்து அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா பிவோட் பாயிண்ட்டை வந்து நான் வந்து கரெக்டாக நயன்தாராவோட அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். நமக்கு வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட் வேணும். அந்த கேரக்டரோட மூவ் ஆகணும்னா அந்த கேரக்டரில் ஒரு பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் பாயிண்ட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். ஓகேவா? இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். பட் இந்த இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகே, அடுத்த ட்ரான்ஷன் போகலாம். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லணுன்னு இருந்தேன். இது கண்டிப்பாக டுட்டோரியல் போடுறேன். ஒரு பேசிக்கான ஸ்ப்ளிட் ட்ரான்ஷன். பட் அந்த ஸ்ப்ளிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்ப்ளிட்னு சொல்லலாம். கொஞ்சம் டிலே ஆகி வந்து ஸ்ப்ளிட் ட்ரான்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து மேஜராக சாஃப்ட் எடிட் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சாதாரணமாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். ஒன் மினிட். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அந்த சாதாரணமாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவர் ஷூட் கர்வ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓவர் ஷூட் பண்ணுவோம்ல, ஃபேக் ட்ரான்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற கர்வ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரிவியூ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இது சிம்பிள் தான். இதுக்குமே டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். இது நீங்களே கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணோம்னா ஒரு ஸ்ப்ளிட் ட்ரான்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு ஃபேக் ஜூம் ட்ரான்ஷன் வந்து போட்டுருக்கிறேன். ஸோ அகைன் அந்த பேடாஸ் ஷேக்கா இல்லைனா சாஃப்ட் ஷேக் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஒரு ஷேக் எஃபெக்ட். ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேக். ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம்ல. ஸோ அதே ஷேக் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்ஷன். ஸோ டைம் ஸ்லைஸ் ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தா தெரியும். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் உள்ள இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆகும். கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்லைஸ் ஆகும். கொஞ்சம் டிலேடாக ஸ்லைஸ் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் மாதிரி தான் இது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேர் டைம் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரான்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து டுட்டோரியல் வரும். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஸோ இது டைம் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா வைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். லைக் நிறைய வைப்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பில் வந்து வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் டைம் ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா இதே போல் கிரேடியன்ட் மாதிரி செட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா வைப் மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு எது ரிலேபிளாக இருக்குதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக டுட்டோரியல் போடுறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் பிளர் அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது. ஸோ சிம்பிளான ட்ரான்சிஷன்ஸ் தான், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் மெனக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதே போல் வரப்போகுது. பட் கொஞ்சம் வந்து கிராஃப்ஸ் வந்து ஈஸியாக, அதாவது கொஞ்சம் ஸ்மூத்தான கிராஃப்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து எடிட் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு குரூப் வீடியோவில் டுட்டோரியல்ஸ் வந்து போடலை, ஒரு டுட்டோரியல் தான் போட்டிருக்கீங்க, லைக் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அடுத்த டுட்டோரியல் போடல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு மேஜரான ரீசன் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அலைட் மோஷன் அப்டேட் பண்ணேன். ஸோ அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அதை வந்து நான் அகைன் அந்த வீடியோவை ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சால் ரீக்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் பேக் கொடுக்கும்போது அதில் யூஸ் பண்ண ட்ரான்சிஷன்ஸை தனியாக ட்ரான்ஷனாக உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் ரீக்ரியேட் பண்ணும்போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து வருமானு தெரில. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவுமே முடிஞ்சால் டுட்டோரியல் போகிறேன், இல்லைனா ப்ரீசெட் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ரைட்டாக பாய், see you.